வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு டீ காஃபிக்கு பதிலாக டீடாக்ஸ் டீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரிப்பரேஷன் சொல்லி தர போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணால் போதுங்க. அதில் ஃபஸ்ட்டு சீரகம் எல்லோரோட வீட்லேயும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த சீரகத்தில் என்ன இருக்குன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குங்க. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். ரெண்டாவது, நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துது. அப்புறம் கெட்ட கொழுப்புகளை குறைக்குதுங்க. அப்புறம் வயிற்று வலி சரி செய்யுங்க. அப்புறம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. செரிமான பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே சரி செய்யுங்குதுங்க. அடுத்தது நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. ஒரு சிலர் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க, கொத்தமல்லி விதைகளும் சொல்லுவாங்க. இந்த கொத்தமல்லி விதைகளில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்குது. அப்படியே நல்ல கொழுப்புகளையும் அதிகப்படுத்துதுங்க. அப்புறம் உடல் எடையை குறைக்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. வயிற்றுப்புண், குடல் புண் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் கொத்தமல்லி தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் அஜீரண கோளாறுகளையும் சரி செய்யுதுங்க இந்த கொத்தமல்லி. அடுத்தது பெருஞ்சீரகங்க. பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சோம்புன்னு சொல்லுவாங்க. இந்த சோம்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு உடல் எடையை நல்லாவே குறைக்கிறது. ரெண்டாவது, ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ரத்த அழுத்தம், அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்புறம் நல்ல செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுது. உங்களுக்கு செரிமானமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா செரிமானம் ஆகும். ரத்தத்தை சுத்தம் செய்யுதுங்க. உங்களுக்கு பசியையும் போக்குதுங்க. ஸோ இதை பெருஞ்சீரகத்தை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சிங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம தோல் நீக்கி சீவி எடுத்து வச்சுக்கணும். இந்த இஞ்சியில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சியில் செரிமான பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யுங்க. ரெண்டாவது, உடல் எடை கட்டுப்படுத்துதுங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது. அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் சி, B6, B12, கால்சியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள் இருக்குது. அப்புறம் இடுப்பை சுற்றி உள்ள கொழுப்புகள் எல்லாத்தையுமே நல்லா குறைக்குதுங்க. அதுக்கடுத்தது வீட்டில் இருக்கிற இன்னொரு பொருள் பட்டைங்க. சின்னமன்னு சொல்லுவாங்க. இந்த சின்னமன்னு பார்த்திங்கன்னா சமையல், பிரியாணிக்கு எல்லாம் சேர்த்துக்குவீங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம், சக்கரை நோய் இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வருதுங்க. உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது, தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்ற நல்லா உதவுதுங்க. பல்வலி, வீக்கம், வாய் துர்நாற்றம் இது எல்லாத்தையும் சரி செய்யுது. ஆண்களுக்கு விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்துதுங்க. ஸோ இந்த எல்லா பொருளையுமே நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சியை நாம் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இஞ்சியை இந்த மாதிரி லைட்டாக தட்டி நாம் எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் பார்த்திங்கன்னா சீரகம், மல்லி, சோம்பு, பட்டை, இஞ்சி இது எல்லாத்தையும் நாம் தண்ணியில் சூடு பண்ணுங்க. அதுக்கு 1 லிட்டர் தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். அந்த 1 லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். தண்ணி சூடாகும்போது இஞ்சி, கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை இதை எல்லாத்தையுமே நாம் அதில் ஃபுல்லாக கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த மாதிரி நல்லா 10 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் நீங்கள் உங்களோட டீ கப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வடிச்சுக்கிட்டலாம். நல்லா வடித்து ஆறினதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இந்த வெயிட் லாஸ் டீலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக லெமன் வேணால் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நல்லதான். இதை டே பை டே நீங்கள் எப்போ டீ காஃபி குடிக்கிறீங்களோ அப்போலாம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இதை டீடாக்ஸன் டீன்னு சொல்லலாம், வெயிட் லாஸ் டீன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எப்போவும் டெய்லியும் ட்ரை பண்ணிட்டுருங்க. ஒரு 20 டேஸில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸோ இதுதாங்க டீடாக்ஸ் டீ. இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் காலையில் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்போ உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் டீ குடிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நல்ல டைஜஷன் ப்ராப்ளமும் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டெய்லியும் இதை குடிங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.